பண்டிகைகள் மனித வாழ்வில் ஒரு மகிழ்விக்கும் அத்தியாயம் அல்லவா? பண்டிகை நாட்கள் என்றாலே மனதில் ஒரு மகிழ்ச்சி, நல்ல உணவு, புதிய ஆடைகள். இதில் இல்லாதோருக்கு ஆடை உணவு கொடுத்து அர்த்தமுள்ளதாக கொண்டாடும் போது இன்னும் மகிழ்ச்சி. ஆனால் அடிமைத்தனத்தில் இருந்து ஒரு பண்டிகை நாளில் விடுதலை என்றால் எத்தனை மகிழ்ச்சி! வாருங்கள் நேயரே, அப்படிப்பட்ட பண்டிகை குறித்து காண்போம். பிரியமானவர்களே, தொடர்ந்து நீங்கள் இந்த ஊடகத்தின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிப்பதற்காக கர்த்தரை துதிக்கிறோம், உங்களுக்கும் நன்றி கூறுகிறோம். இந்த நாட்களிலே நாம் யாத்ராம புத்தகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரும் முன் அவர்கள் தங்கள் அயல் வீட்டுக்காரரிடத்தில் கேட்டு வாங்க வேண்டிய பொருட்களை குறித்தும் அவர்கள் அனுசரிக்க வேண்டிய பஸ்காவை குறித்தும் மோசே சொல்ல ஆரம்பித்ததை கடந்த நிகழ்ச்சியிலே படித்தோம். தொடர்ந்து பஸ்கா விருந்தை எப்படி சாப்பிட வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விவரிக்கப்பட்டிருப்பதை இப்பொழுது படிப்போம். இன்று நாம் யாத்ராமம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 51ஆம் வசனம் வரைக்கும் கற்றுக்கொள்வோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். யாத்ராமம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல். அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராயிருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் கிறிஸ்துவிடம் வரும்பொழுது உங்கள் அறையை கட்டிக்கொண்டு இந்த உலகத்திலிருந்து வெளியேறவும் இனி அதில் ஈடுபடாமல் இருக்கவும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நீங்கள் மனமாற்றம் அடைந்த பிறகும் தொடர்ந்து பாவமான வாழ்க்கை வாழ முடியும் என்று நான் நம்பவில்லை. இதன் பொருள் நீங்கள் எப்பொழுதாவது பாவம் செய்ய மாட்டீர்கள் என்பதல்ல, ஆனால் பாவமான ஒரு வாழ்க்கை முறையை நீங்கள் வழக்கமாக கொண்டிருக்க மாட்டீர்கள் என்பதாகும். பட்டணம் ஒன்றிலே மதுக்கடை நடத்தி வந்த ஒரு பெண் கிறிஸ்துவிடம் மனமாறிய ஒரு குறிப்பிடத்தக்க உதாரணம் இருக்கிறது. அவள் தனது போதகரை தொலைபேசியில் அழைத்து, ஐயா, நான் மது வியாபாரத்திலிருந்து வெளியேறுவதாக தீர்மானம் பண்ணியிருக்கிறேன் என்று சொன்னாள். தொடர்ந்து அவள் கடையிலே உள்ள ஒவ்வொரு பாட்டிலையும் ஒரு சுத்தியலை எடுத்து உடைக்க சொன்னால் கூட நான் அதை செய்வேன் என்று சொன்னாள். ஆனால் அதுதான் அவளிடமிருந்த அனைத்து சொத்துக்களும். போதகர் அவளிடம் அந்த வியாபாரத்தை விற்றுவிட சொன்னார். அவள் அதை விற்றுவிட்டாள். அதன் பின் அவள் ஒரு அற்புதமான கிறிஸ்தவளாக வாழ்ந்தாள். இரத்தம் நிலைக்கால்களிலே பூசப்பட்டிருந்தால் நீங்கள் எகிப்தை விட்டு வெளியேறுவீர்கள். உங்கள் அறையை கட்டிக்கொண்டு புறப்பட ஆயத்தமாக அந்த பலி ஆட்டுக்குட்டியை புசிக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய கட்டளை. தேவன் தனது வாதைகளை ஒவ்வொன்றாக எகிப்தின் முக்கிய தெய்வங்களுக்கு எதிராக அனுப்பினார். அந்த தெய்வங்கள் அனைத்தும் தலைப்பிள்ளையை பலியாக கேட்டன. இப்பொழுது தேவன் எகிப்தின் அனைத்து விக்கிரகங்களுக்கும் எதிராக தனது ஆயுதங்களை திருப்புகிறார். யாத்ராமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்கள். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். கவனித்தீர்களா? இஸ்ரவேலர்கள் ஆபிரகாமின் சந்ததியினராக இருந்த காரணத்தினால் ரட்சிக்கப்படவில்லை. எகிப்தியர்கள் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருந்தால் அவர்களும் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள். தேவன், நான் இந்த இரத்தத்தை காணும்போது உங்களை கடந்து போவேன் என்றுதான் சொல்லியிருக்கிறார். எவரும் தங்களால் இயன்றவரை சிறப்பாக செயல்பட்டதாலோ அல்லது நேர்மையாக இருந்ததாலோ அல்லது ஒரு நல்ல மனிதராக இருந்ததாலோ ரட்சிக்கப்படவில்லை. தேவன், நான் அந்த இரத்தத்தை காணும் பொழுது உங்களை கடந்து போவேன் என்றுதான் சொல்லியிருக்கிறார். அவர்கள் இரவு நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்து அந்த இரத்தத்தை பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. அவர்கள் அதன் மீது நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டிருக்க வேண்டும். அவர்கள் விருத்த சேதனம் என்னும் சடங்கை செய்ததாலோ அல்லது ஏதோ ஒரு சபையை சேர்ந்தவர்களாக இருந்ததாலோ ரட்சிக்கப்படவில்லை. தேவன், நான் அந்த இரத்தத்தை காணும்போது உங்களை கடந்து போவேன் என்று தான் சொன்னார். சங்கார தூதன் அந்த பகுதியிலே ஒரு ஆய்வு நடத்தவில்லை. அவர்கள் ஜன்னலை திறந்து தாங்கள் எவ்வளவு நல்லவர்கள் என்றும் எவ்வளவு தர்ம காரியங்களை செய்திருக்கிறோம் என்றும் அந்த தூதனிடத்திலே சொல்ல வேண்டியதில்லை. அன்று இரவு ஜன்னல் வழியாக தலையை வெளியே நீட்டிய எந்த மனுஷனும் இறந்திருப்பான். தேவன், நான் அந்த இரத்தத்தை காணும்போது உங்களை கடந்து போவேன் என்று தான் சொன்னார். அதனுடன் எதையும் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அன்று இரவு யார் ரட்சிக்கப்பட்டார்கள்? தேவனை விசுவாசித்தவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள்.
தங்கள் நிலைக்கால்களிலே இரத்தத்தை தெளித்து அதன் மேல் நம்பிக்கை வைத்தவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். இதை என்னால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் தேவன் சொல்வதை நான் நம்புகிறேன். கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட இரத்தம் என்னை ரட்சிக்கும் என்றும் வேறொன்றும் அதை செய்யாது என்றும் அவர் எனக்கு சொல்கிறார். தேவன் அந்த இரத்தத்தை காணும்போது அந்த வீட்டை கடந்து செல்வதாக சொன்னார். அந்த இரத்தம் ஏதோ ஒரு மர்மமான அல்லது மூட நம்பிக்கை சார்ந்த அடையாளம் அல்ல. இரத்தம் சிந்தப்படுதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்ற ஒரு பெரிய தத்துவம் தேவனுடைய வார்த்தை முழுவதும் ஓடுகிறது. வேறு வார்த்தைகளில் கூறுவதென்றால், இன்று ஒரு நீதிபதியிடம் குற்றவாளி கொண்டு வரப்படும் பொழுது அவர் என்ன செய்ய வேண்டுமோ அதையே தான் தேவனும் செய்கிறார். அவர் தன்னிச்சையாகவோ அல்லது தாராள மனதுடனோ பாவத்தை கண்டுகொள்ளாமல் கண்களை மூடிக்கொள்ள முடியாது. நீதிபதி குற்றவாளிக்கு சட்டத்தை பயன்படுத்த வேண்டும். அதற்கான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். இன்று பல நாடுகளிலே நாம் சந்திக்கும் பிரச்சனைகளிலே ஒன்று சட்ட அமலாக்கத்தில் உள்ள தளர்வு. ஆனால் தேவனுடைய சட்டம் எல்லா காலங்களிலேயும் மாறாதது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். மரண தண்டனை நம் அனைவர் மீதும் இருக்கிறது. ஆனால் தேவன் கிருபை உள்ளவர். குற்றவாளிக்கு பதிலாக ஒரு குற்றமற்ற உயிர் ஈடாக கொடுக்கப்படலாம். கிறிஸ்து வரும் வரை அது ஒரு ஆட்டுக்குட்டியாக இருந்தது. பின்னர் யோவான் 1:29 நான் வாசிப்பது போல, இயேசு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானார். நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் பாவிகளாகிய நமக்கு கிடைக்க வேண்டிய நியாய தீர்ப்பிலிருந்து நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அன்று எகிப்தில் அந்த இரவிலே இரத்தத்தால் பாதுகாக்கப்படாத ஒவ்வொரு வீட்டிலும் தலைப்பிள்ளைகளின் மரணம் நிகழ்ந்தது. வீட்டின் நிலைக்கால்களிலும் மேல் சட்டத்திலும் இரத்தம் பூசப்பட்டது விசுவாசத்தின் அடையாளமாக இருந்தது. இதை நன்றாக கவனிப்பீர்கள் என்றால், இது கிறிஸ்துவிலே கொள்ளும் தனிப்பட்ட விசுவாசத்தை நமதாக்கி கொள்வதற்கு ஒப்பாய் இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பஸ்கா பண்டிகை வந்தது. லேவியராகம புத்தகத்திலே பஸ்காவை எப்படி கொண்டாட வேண்டும் என்பதை குறித்த விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. பின்னர் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை வருகிறது. இது உண்மையில் பஸ்காவின் ஒரு பகுதி தான். ஆனால் பஸ்கா பண்டிகைக்கு பிறகு இது நடைபெற்றது. சரி, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரை பாருங்கள். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். புளிப்பில்லாத அப்பத்தை 7 நாள் அளவும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரவேலிலிருந்து அறுப்புண்டு போவான். முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் 7ஆம் நாளிலும் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும். அவைகளில் ஒரு வேலையும் செய்யப்படலாகாது. அவரவர் சாப்பிடுகிறதற்கு தேவையானது மாத்திரம் உங்களால் செய்யப்படலாம். உண்மையில் இதற்கும் சங்கார தூதன் கடந்து செல்வதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது அவர்களது ரட்சிப்போடும் தொடர்புடையது அல்ல. இது அந்த வீட்டிற்குள் இருப்பவர்களுக்கான ஒரு ஐக்கியத்தின் பண்டிகையாகும். இது ஒரு கடமை என்பதிலே சந்தேகமில்லை. ஏனென்றால் தேவனே இதை கட்டளையிட்டிருக்கிறார். அதே சமயம் இது ஒரு சிலாக்கியமும் ஆகும். அவர்கள் தேவனோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்பதே இதன் நோக்கம். கவனிங்கள், யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை ஆசரிப்பீர்களாக. இந்த நாளில்தான் நான் உங்கள் சேனைகளை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். ஆகையால் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக இந்த நாளை ஆசரிக்க கடவீர்கள். பஸ்கா இரவிலே அவர்கள் எகிப்திலிருந்து வெளியேற்றப்பட்டதால் வனாந்திர பயணத்தின் பொழுது அவர்கள் புளிப்பில்லாத அப்பத்தை புசித்தார்கள். மேலும் அவர்கள் 7 நாட்களுக்கு அந்த அப்பத்தை புசித்தார்கள். இது புளிப்பில்லாத அப்பம் என்பதை கவனிக்க வேண்டும். அவர்கள் புளிப்புள்ள அப்பத்தை புசித்தால் அவர்கள் ஐக்கியத்திலிருந்து துண்டிக்கப்படுவார்கள். சரி, 14 முதல் 20 வரையிலான வசனங்களுக்கு இடையிலே புளிப்பு என்பது 8 முறை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 7 நாள் அளவும் உங்கள் வீடுகளில் புளித்த மா காணப்படலாகாது. எவனாகிலும் புளிப்பிடப்பட்டதை புசித்தால் அவன் பரதேசியானாலும் சுதேசியானாலும் அந்த ஆத்துமா இஸ்ரவேல் சபையில் இராமல் அறுப்புண்டு போவான். புளிப்பிடப்பட்ட யாதொன்றையும் நீங்கள் புசிக்க வேண்டாம். உங்கள் வாசஸ்தலங்களிலெல்லாம் புளிப்பில்லாத அப்பம் புசிக்க கடவீர்கள் என்று சொல் என்றார். புளிப்பு என்பது தீமையின் தத்துவமாகும். அது தீயதையும் அருவருப்பானதையும் குறிக்கிறது.
மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே ஒரு ஸ்திரீ 3 மரக்கால் மாவிலே புளிப்பை மறைத்து வைத்ததை பற்றிய ஒரு உவமை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த புளிப்பு நற்செய்தி அல்ல. ஏனென்றால் புளிப்பு என்பது தீமையின் தத்துவமாகும். அந்த 3 மரக்கால் மாவு தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. அதில் புளிப்பாகிய தீமை சேர்க்கப்பட்டுள்ளது. இன்று எவ்வளவு தவறான போதனைகள் கற்பிக்கப்படுகின்றன என்பதையும், எத்தனை ஏமாறக்கூடிய மக்கள் அதை நம்புகிறார்கள் என்பதையும் பார்ப்பது ஆச்சரியமாக இருக்கிறது இல்லையா? தேவனுடைய வார்த்தை போதனையில் புளிப்பு கலக்கப்படுகிறது. எல்லா தவறான குழுக்களும் மற்றும் பல சங்கங்களும் வேதாமத்தை பயன்படுத்துகின்றன. ஆனால் அதனுடன் தவறான கோட்பாடுகளை கலக்கின்றன. இதைத்தான் இஸ்ரவேல் புத்திரர் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டார்கள். நம்முடைய ஆண்டவர் இந்த புளிப்பு குறித்த விஷயத்தை மத்தேயு சுவிசேஷத்திலே தெளிவுபடுத்தினார். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயும் கவனமாயும் இருங்கள் என்றார். பின் மத்தேயு 16:11 அது தொடர்கிறது. பாருங்கள், பரிசேயர் சதுசேயர் என்பவர்களுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி? ஆண்டவருடைய சீஷர்கள் அந்த நேரத்திலே அவர் சரீர சம்பந்தமான அப்பத்தை பற்றி பேசுகிறார் என்று நினைத்தார்கள். பின்னர் ஆண்டவர் பரிசேயர்களின் போதனையை பற்றி பேசினார் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அது தீமையானதாக இருந்தது. புளிப்பில்லாத அப்பம் அவ்வளவு ருசியானது அல்ல. தேவனுடைய தூய்மையான புளிப்பில்லாத வார்த்தையாகிய வேதாமத்தை படிப்பதை விரும்பாத மக்கள் இந்த அநேகர் இருக்கிறார்கள். பல மக்கள் சமூக உறவுகளுக்காகவோ, இசைக்காகவோ அல்லது அந்த இடத்தின் அழகிற்காகவோ திருச்சபைக்கு வர விரும்புகிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்றல்ல. அவர்களுக்கு அது ருசியாக இல்லாததால் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை விரும்புகிறதில்லை. இன்றும் இஸ்ரவேலில் புளிப்பில்லா அப்ப பண்டிகையின் போது புளிப்பு இல்லாத அப்பம் தான் சாப்பிடுகிறார்கள். இந்த பண்டிகை முடிந்து அவர்கள் உண்மையான அப்பத்தை கொண்டு வரும்போது அந்த இரவு அற்புதமாக இருக்கும். அது ஒரு இயல்பான மனிதனுக்கு நல்ல சுவையை தருகிறது. புளிப்புள்ள அப்பத்தை போல புளிப்பில்லாத அப்பம் சுவையாக இருப்பதில்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தையே தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற நல்ல உணவாகும். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை பாருங்கள். ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவிட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். அவர்கள் அந்த இரத்தத்தை நிலைக்கால்களிலே எப்படி பூசினார்கள் என்று நீங்கள் எப்பொழுதாவது யோசித்திருக்கிறீர்களா? ஈசோப் என்பது பாறைகளை சுற்றி வளரும் ஒரு மென்மையான சிறிய செடிதான். அது அந்த வீட்டின் நிலைக்கால்கள் மேல் இரத்தத்தை பூசுகிறதற்கு பயன்படுத்தப்பட்டது. ஈசோப்பு விசுவாசத்தை அடையாளப்படுத்துகிறது. அந்த வழியில்தான் கிறிஸ்துவின் இரத்தம் உங்கள் இருதயத்திலேயும் உங்கள் வாழ்க்கையிலேயும் பூசப்படுகிறது. கிறிஸ்து உங்களுக்காக மரித்த பொழுது அவர் செய்ததை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். சரி, தொடர்ந்து அங்கே எகிப்திலே நடைபெற்ற 10வது வாதை பற்றி பார்ப்போம். அதுதான் தலைப்பிள்ளை சங்காரம். இதுவே எகிப்து தேசத்தின் மேல் வர இருந்த கடைசி நியாய தீர்ப்பும் கடைசி வாதையும் ஆகும். தேவன் இதற்காக தமது மக்களை ஆயத்தப்படுத்தியிருந்தார். கோசேன் நாடு கடந்த 3 வாதைகளிலிருந்து தப்பித்தது. ஆனால் நிலைக்கால்களிலே இரத்தம் இல்லாவிட்டால் இந்த வாதையிலிருந்து தப்பிக்க முடியாது. எந்த ஒரு எகிப்தியரும் இஸ்ரவேலர்களின் முன்மாதிரியை பின்பற்றி தமது வீட்டு நிலைக்கால்களிலே இரத்தத்தை பூசி தேவனை நம்பியிருந்தால் சங்கார தூதன் அவர்கள் வீட்டு தலைப்பிள்ளையையும் விட்டு வைத்திருப்பான். ஆண்டவராய் இயேசு நீங்கள் எந்த சபையை சேர்ந்தவர் என்று கேட்கப் போவதில்லை. இதை ஒரு நாள் கண்டறியும் பொழுது அநேகர் ஆச்சரியப்பட போகிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக நம்பியிருந்தால் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களை விசுவாசிகளின் சரீரத்துக்குள்ளே ஞான ஸ்நானம் செய்திருக்கிறார். மேலும் நீங்கள் உண்மையான சபையின் உறுப்பினராக இருக்கிறீர்கள். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 29, 30 வசனங்களை பாருங்கள். நடு ராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீற்றனைத்தையும்
கர்த்தர் அழித்தார். அப்பொழுது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை. இந்த இறுதியான நியாய தீர்ப்பு ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள தலைப்பிள்ளையின் உயிரை பறித்தது. இதுவரையில் தேவன் மனித உயிரை தொடவில்லை. இப்பொழுது அவர் அதை செய்கிறார். ஆனால் அதற்காக தேவனை ஒரு கொலைகாரர் என்று சொல்ல வேண்டாம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உயிரை படைத்தவருக்கு அதை திரும்ப எடுத்துக்கொள்ளும் அதிகாரம் உண்டு. தொடர்ந்து இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து எப்படி வெளியேற்றப்படுகிறார்கள் என்பதை கவனியுங்கள். அன்று இரவு பார்வோன் எழுந்தான். கவனிங்கள், வாசிக்கிறேன். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்கள். ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றான். பார்வோன் இறுதியாக பணிய வேண்டியதாயிற்று. இதுவரை மோசேயின் கோரிக்கைகளுக்கு இணங்க அவன் தயக்கம் காட்டி வந்தான். ஆனால் இந்த வாதை அவனது சொந்த மகனையே பாதித்து விட்டது. தேவன் ஆரம்பத்திலேயே தலைப்பிள்ளைகளின் உயிர்களை தொட்டு தொடங்கவில்லை. ஆரோனின் கோலை ஒரு சர்ப்பமாக மாற்றியதன் மூலமே அவர் பார்வோனுடனான அந்த போராட்டத்தை தொடங்கினார். பார்வோன் தேவனை அப்பொழுதே நம்பியிருந்தால் இஸ்ரவேல் புத்திரர் அந்த தேசத்தை விட்டு வெளியேறி இருக்க முடியும். மேலும் அவன் தன் மக்களுக்கு நேரிட்ட இந்த நியாய தீர்ப்புகளை தவிர்த்திருக்கலாம். எனவே இதற்கான பழியை தேவன் மேல் போட முடியாது. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை பாருங்கள். எகிப்தியர் நாங்கள் எல்லாரும் சாகிறோமே என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். தேவனுடைய நியாய தீர்ப்பு எங்கே முடியும் என்று எகிப்தியர்களுக்கு தெரியவில்லை. தேவன் அவர்களின் தலைப்பிள்ளைகளை எடுத்துக்கொண்டார். அடுத்தவர் என்ன செய்வார்? ஒருவேளை அந்த எகிப்தியர்கள் எல்லாரையுமே கொன்று விடுவாரோ என்று பயந்ததால் பார்வோனின் மக்களும் இஸ்ரவேலர்களிடம் அந்த தேசத்தை விட்டு வெளியேறுமாறு கூறினார்கள். ஏனென்றால் அவர்கள் தங்கள் சொந்த உயிர்களுக்காக பயந்தார்கள். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 34 முதல் 36 வரை பாருங்கள். பிசைந்த மா புளிக்கு முன் ஜனங்கள் அதை பாத்திரத்துடனே தங்கள் வஸ்திரங்களில் கட்டி தங்கள் தோள் மேல் எடுத்துக்கொண்டு போனார்கள். மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்திலே வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். கேட்டு வாங்குதல் என்று குறிப்பிடப்படும் சொல்லின் எபிரேய மூலச்சொல் ஷால் என்பதாகும். இதற்கு கேட்டல் என்று பொருள். எகிப்தியரின் பார்வையிலே தேவன் அவர்களுக்கு தயவு கிடைக்க செய்ததால் அவர்கள் கேட்டபொழுது எகிப்தியர்கள் அவர்கள் விரும்பிய எதையும் கொடுத்தார்கள். கடன் கொடுக்கவில்லை, உரிமையாக்கி கொடுத்தார்கள். எகிப்தில் அவர்கள் அடிமைகளாக உழைத்த பல ஆண்டுகளுக்கான நிலுவை கூலியை தேவன் வசூலித்து கொடுத்த எளிய வழிதான் இது. எகிப்தியர்கள் இஸ்ரவேலர்களுக்கு நிலுவை கூலியாக அவ்வளவு பெரிய தொகையை வழங்க வேண்டியது இருந்தது. அதனால் இஸ்ரவேல் புத்திரர் அவர்களை கொள்ளையிட்டார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதாவது எகிப்தின் பெரும் செல்வத்துடனேயே இஸ்ரவேலர்கள் அங்கிருந்து வெளியேறினார்கள். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் பாருங்கள். இஸ்ரவேல் புத்திரர் ராம்சேஸை விட்டு கால்நடையாக பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷராய் இருந்தார்கள். எகிப்து தேசத்திலிருந்து 10 லட்சத்திற்கும் அதிகமானோர், ஒருவேளை 21 லட்சம் பேர் வெளியே வந்திருக்கலாம். பெண்கள் மற்றும் குழந்தைகள் தவிர கால்நடையாக சென்ற ஆண்கள் மட்டும் 6 லட்சம் பேர் இருந்தார்கள். மேலும் மற்றொரு சுவாரஸ்யமான விஷயத்தின் மீது நமது கவனம் ஈர்க்கப்படுகிறது. பாருங்கள், யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதுமன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று. எகிப்திலிருந்து வெளியேறிய இஸ்ரவேலர்களுடன் சேர்ந்து ஒரு கலப்பு ஜனக்கூட்டமும் வெளியேறியது. இஸ்ரவேல் பாளையத்திலே உண்டான பல பிரச்சனைகளுக்கு இவர்களே காரணமாக இருப்பார்கள். இவர்களை பற்றி எண்ணாம புத்தகத்தில் நாம் விரிவாக படிப்போம். இந்த கலப்பு ஜனக்கூட்டம் எப்பொழுதுமே தொந்தரவு கொடுப்பவர்கள். உண்மையை சொல்லப்போனால் இவர்கள் கலப்பு இனத்தவர்கள். ஒரு எகிப்தியன் ஒரு யூத பெண்ணை திருமணம் செய்திருக்கலாம், அல்லது ஒரு எபிரேயன் ஒரு எகிப்திய பெண்ணை திருமணம் செய்திருக்கலாம். இத்தகைய திருமண உறவிலே பிறந்தவர்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டியது இருந்தது.
இஸ்ரவேலர்களுடன் எகிப்து தேசத்தை விட்டு வெளியேறுவதா அல்லது எகிப்தியர்களுடனேயே தங்கி விடுவதா? இந்த கலப்பு ஜனக்கூட்டத்திலே பலர் தேசத்தை விட்டு வெளியேறினார்கள், பலர் அங்கேயே தங்கிவிட்டார்கள். வெளியேறியவர்கள் தாங்கள் ஏதேனும் தவறு செய்து விட்டோமோ என்று அடிக்கடி சந்தேகப்பட்டார்கள். துன்பங்களும் கஷ்டங்களும் வந்த பொழுதெல்லாம் முதலில் முறுமுறுத்தவர்கள் இவர்கள்தான். இவர்கள் வார்த்தையின் உண்மையான அர்த்தத்தில் இஸ்ரவேலர்கள் அல்ல. இன்று இஸ்ரவேலில் உள்ள பெரிய பிரச்சனைகளில் ஒன்று இந்த கலப்பு ஜனக்கூட்டம், அதாவது யூதர் அல்லாத பெற்றோரை கொண்டவர்கள். அவர்கள் இஸ்ரவேலர்களா? அதே போல சபையில் சேர்ந்து ஆனால் ரட்சிக்கப்படாதவர்களால் தான் இன்றும் சபையில் பிரச்சனை ஏற்படுகிறது. சபையில் குழப்பத்தை உண்டாக்குகிற ஒருவர் உண்மையிலேயே தேவனுடைய பிள்ளை என்று நாம் ஒருபொழுதும் நம்ப முடியாது. ஆனால் குழப்பத்தை உருவாக்குகிறவர்கள் என்றால் நாம் எதை குறிப்பிடுகிறோம்? இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி என்னாகும் 11ஆம் அதிகாரத்தில் விரிவாக நாம் பார்ப்போம். சரி, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் முதல் 42ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த பிசைந்த மாவை புளிப்பில்லா அப்பங்களாக சுட்டார்கள். அவர்கள் எகிப்தில் தரிக்க கூடாமல் துரத்தி விடப்பட்டதினால் அது புளிக்காமல் இருந்தது. அவர்கள் தங்களுக்கு வழிக்கென்று ஒன்றும் ஆயத்தம் பண்ணவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் இது அவருக்கென்று முக்கியமாய் ஆசரிக்கத்தக்க ராத்திரி ஆயிற்று. இஸ்ரவேல் சந்ததியார் எல்லாரும் தங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருக்கு முக்கியமாய் ஆசரிக்க வேண்டிய ராத்திரி இதுவே. விசுவாசத்தின் மூலம் தங்களை தேவனுடைய மக்களுடன் அடையாளப்படுத்தி கொண்டவர்கள் மட்டுமே இந்த ஆசரிப்பிலே பங்கு பெற முடியும். ஒரு புறஜாதியான தனது நம்பிக்கையின் அடிப்படையிலே இஸ்ரவேலர்களுடன் தன்னை அடையாளப்படுத்தி கொள்ள விரும்பினால் அவன் தாராளமாக வரவேற்கப்பட்டான். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 49 முதல் 51 வரை பாருங்கள். சுதேசிக்கும் உங்களிடத்தில் தங்கும் பரதேசிக்கும் ஒரே பிரமாணம் இருக்க கடவுது என்றார். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கும் ஆரோனுக்கும் கட்டளையிட்டபடியே செய்தார்கள். அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து வெளியேறி செங்கடல் வழியாக வனாந்தரத்திற்குள்ளே செல்வதை நாம் பின்தொடரும் பொழுது இன்றைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் அனுபவங்களோடு ஒத்துப்போகும் பல பாடங்களை நாம் கற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் விவரிக்கப்பட்டுள்ள பஸ்கா பண்டிகையும் எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் பெற்ற விடுதலையும் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு ஒரு நிழலாட்டமான ஆவிக்குரிய பாடமாக இருக்கிறது. இந்த வரலாற்று நிகழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஆவிக்குரிய சத்தியங்களை கவனியுங்கள். முதலாவதாக, ரட்சிப்பு என்பது கிறிஸ்துவின் இரத்தத்தால் மட்டுமே. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களின் சொந்த நற்கிரியைகளினாலோ ஆபிரகாமின் சந்ததி என்ற பாரம்பரியத்தினாலோ ரட்சிக்கப்படவில்லை. தேவன் சொன்ன ஒரே நிபந்தனை, நான் அந்த இரத்தத்தை காணும்போது உங்களை கடந்து போவேன். இன்று நம்முடைய வாழ்க்கையிலேயும் நமது சுய நீதியோ நற்கிரியைகளோ சடங்கு ஆச்சாரங்களோ நமக்கு ரட்சிப்பை தருவதில்லை. சிலுவையில் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தம் மட்டுமே நம்மை பாவ ஆக்கினைக்கும் தேவனுடைய நியாய தீர்ப்பிற்கும் விலக்கி பாதுகாக்கிறது. அந்த இரத்தத்தின் மேலே நாம் வைக்கும் முழுமையான விசுவாசமே நம்மை எகிப்து என்னும் உலக பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கிறது. இரண்டாவதாக, ஆவிக்குரிய ஆயத்தமும் பரிசுத்த வாழ்க்கையும். பஸ்கா ஆட்டுக்குட்டியை புசிக்கும் பொழுது அவர்கள் தங்களின் அறைகளை கட்டிக்கொண்டு பாதரட்சை தொடுத்து கையிலே தடி பிடித்து தீவிரமாய் புசிக்க வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டார். இது நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே இந்த உலக பாவ வாழ்க்கையை விட்டு வெளியேற ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. மேலும் 7 நாட்கள் புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்க வேண்டும் என்ற கட்டளை நம் ஆவிக்குரிய ஐக்கியத்திலே புளிப்பாகிய பாவமும் தவறான உபதேசங்களும் கலக்கக்கூடாது என்பதை நமக்கு உணர்த்துகிறது. இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட நாம் உலக இச்சைகளையும் பாவ பழக்க வழக்கங்களையும் சுத்தியலால் அடித்து உடைப்பது போல நம் வாழ்க்கையிலிருந்து அகற்றி தூய்மையான ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ வேண்டும். மூன்றாவதாக, கலப்பற்ற விசுவாசமும் சபையின் ஐக்கியமும். எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்களோடு ஒரு கலப்பு ஜனக்கூட்டமும் சென்றது. அவர்கள் முழுமையான விசுவாசத்தோடு வராமல் சூழ்நிலையை கண்டு வந்ததால் வனாந்தர பயணத்திலே முறுமுறுத்து பாளையத்திலே குழப்பத்தை உண்டாக்கினார்கள். இன்று நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலேயும் நாம் அரைகுறை மனதுள்ள கலப்பு ஜனங்களாக இல்லாமல்
கிறிஸ்துவை முழு இருதயத்தோடு பின்பற்றும் சுதேசிகளாக, உண்மையான விசுவாசிகளாக இருக்க வேண்டும். சடங்காச்சார கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு ஆவிக்குரிய ருசியை தராது. ஆனால் தேவனுடைய தூய்மையான வார்த்தையாகிய புளிப்பில்லாத அப்பத்தை நாம் பசியோடும் தாகத்தோடும் உட்கொள்ளும் பொழுது அது நம் ஆத்மாவை பலப்படுத்தும். எகிப்தின் சங்கார இரவிலே நிலை கால்களிலே பூசப்பட்ட இரத்தம் இஸ்ரவேலருக்கு பாதுகாப்பை தந்தது போல கல்வாரி சிலுவையின் இரத்தம் இன்று நமக்கு நித்திய பாதுகாப்பை தந்திருக்கிறது. நாம் எகிப்தாகிய உலகத்திற்கு அந்நியர்களாகி நம் அறைகளை கட்டிக்கொண்டு பரம கானானை நோக்கி விசுவாசத்தோடு பயணம் செய்ய நம்மை நாமே அர்ப்பணிப்போமா? கீழே கொடுக்கப்பட்ட வாக்கியங்களில் சரியானது எது? ஆப்ஷன் ஏ, எகிப்திலிருந்து இஸ்ரவேலர் மாத்திரம் போனார்கள். ஆப்ஷன் பி, எகிப்தியரும் சேர்ந்து போனார்கள். ஆப்ஷன் சி, பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனார்கள். ஆட்டுக்குட்டியின் இரத்தம் ஒரு தேசத்து மக்களை கொடும் வாதைக்கு நீங்களாக்கி விடுவித்தது. இரத்தம் மட்டுமல்ல, அது நம்மை காக்கும் என்ற இஸ்ரவேலரின் விசுவாசமும் அவர்களை காத்தது. நம்மையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் அவர் நம்மை ரட்சிப்பார் எனும் விசுவாசமுமே நித்திய அழிவிலிருந்து காக்கும். சபைகளோ ஊழியர்களோ அல்ல. இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நேயரே. நம் வாழ்வின் புளிப்பான காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்தவும், அவைகளை நாம் விட்டுவிட தேவன் பலன் நமக்கு கிடைக்கவும் நாம் மன்றாடுவோமாக. அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படாதிருப்போமாக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். லேவியராகமம் 26:12.